ஒரு தலைவன் டீம் ஆட வச்சு தானே பார்ப்பான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கரண் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் விளாட போகிறோம். அதெல்லாம் பசங்களாம் கிரிக்கெட் விளாட போயிட்டாங்க, நம்மளும் கிளம்பிடுவோம். விளாக் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். நான் மட்டும் தான் போகல, லேட்டாக ஒன்றா திட்டுவானுங்க. டக்குன்னு போனோம், அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஏய் கரண் விளாக்ஸ்க்கு வீடியோ கொடுங்கடா. ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து 43 நாள் தான் இருக்குது. ஓகே. 43 நாள் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, கடைசி ஸ்போர்ட்ஸ். அது ஏன்னா ஒரு கோளாறு ஆகி போச்சுன்னா எல்லோரும் ரூம்லேயே பார்த்து தூங்குறோம். விளாட்றதே வரல ஒரு கொஞ்ச நாளாக. இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். கிரவுண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த பையன் அப்படியே ஃபுட்பால் போகிறேன்ட்டு போவான், ஆனால் வந்துடுவான். ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே அதுதான். அப்போ கிரிக்கெட் ஆட வரமாட்டேன். இது பாருங்க, லூஸு வந்துட்டாரு நம்ம கரண் விளாக்ஸ். நோ பெயின் நோ கெயின், சட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆள் பக்கவாக தான் இருப்பார். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமோட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிட்ட தான் இப்போ நம்ம போய் பேச போகிறோம். மச்சான் பர்னே சொல்லு மச்சான், மக்களுக்கு எதாவது சொல்லு மச்சான். கரண் விளாக்ஸ் சொல்ல விரும்பல, நாங்களே அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்கிறேன். நாங்கன்னா சொல்லி நான் இப்போ சொல்லி பார்ப்போம். மக்களுக்கு ஒரு இதா சொல்லு. எதா சொல்றது? நான் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொல்றது. நீ விஜயகுமார் மச்சான் வாங்க சார். கரண் விளாக்ஸ் அவ்வளோதான். இப்போ டாஸ் போடுறதுனா டாஸ் போடுற டைம் வந்தாச்சு. 2 கேப்டன்ஸ் இருக்காங்க, விஜயகுமார் அண்ட் சதீஷ்குமார். ஓகே ஓகே, யார் சூஸ் பண்ண போறீங்க? தோப்பு கண்ணு போகிறது நீ சூஸ் பண்ண போறீங்க. சூஸ் பண்ண போகிறோன்ற உடனே பேட்டிங் இருக்குது. ஓகே, டீம் விஜயகுமார் வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் பேட்டிங் பண்ண போகிறீங்க. உங்கள் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க, திரும்ப மறுபடியும் பிரிச்சுட்டு இருக்காங்க. பிரிக்கிறானுங்களா? இவனும் கூட இதே போலவா போச்சு. பவுலிங் போட சொன்னா எடுறானுங்க. ஹசன், கரண் விளாக்ஸ்க்கு ஏதாவது சொல்ல ஹசன். நன்றி வணக்கம். நாளைக்கு என் வார்டை மாத்துறேன், வார்டை மாற்றின்னு பேசுகிறேன். நன்றி வணக்கம். இந்த ஒரு கோளாறு ஆகி பேசி இப்போ ஒருத்தனை காட்டுறேன். கிரவுண்டுக்கு வந்து விளாட்றேன். நான் என்ன வேலை பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. ஐயோ, ஃபோன் எடுத்துட முடியாது. திருப்பி ஃபோன் பேசின்னு உட்காந்துங்கிறாரு. நானா இசோவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து டீம் விஜயகுமார் வந்து எங்களை பேட்டிங்கில் எடுத்துருக்காரு. விஜயகுமார் இல்லை, கனிஷ்கர். ஓ, டீம் கனிஷ்கர். ஓகே, கேப்டன்ஸ் வந்து கேப்டன்ஸே மாற்றிட்டாங்க. கேப்டன்ஸே மாற்றி. ஓகே, சரி. பேட்டிங் டீம் சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜெயிக்கலாம். வசந்த் இருக்கான், என் கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாமே வந்தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நமதே. மாத்தாம நான் பேச ஐடியாவே வார்டு மாத்தியாம மைண்ட் ஃபுல்லா வார்டு. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ மட்டும் பால் தொலைக்காம இருந்தா போதும். நீ ரைட்டிங் ஆடு, ரைட்ல ஆடு. ரைட்ல லெஃப்ட்ல ஆடுனாலும் பரவாயில்ல, மெதுவா ஆடு. பால் தொலைச்சா ஜெயிக்க மாட்டோம். ஐயோ, வீடியோ போயிடுச்சுப்பா. பேட்டிங் எடுத்துனுக்குறாங்க கனிஷ்கர் டீம். விஜயகுமார் வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு கனிஷ்கரை மாற்றிட்டாங்க. போய்ட்டு பேட்டிங் ஆட போகிறோம். ரன்னை வந்து தூக்கி அடிக்கிறோம். கேப்டன் எதாவது சொல்லுங்கள் டீமுக்கு. ஒன்றும் சொல்ல, நல்லா ஆடுங்க, நல்லா ஆடு. பால் போய்விட்டது. 6 ரன்கள். இண்டோர். நாலு ரன்கள். இந்த பவுலர் பார்த்தீங்கன்னா இயரோட வந்து பும்ரா. இப்போ வந்து பால் சும்மா சரன்னு போதுன்னு மட்டும் பாருங்க. போடுறா செகண்ட் ஓவர் முதல் பந்து. பால் மேலே ஏறி விட்டது. விக்கெட்.
விக்கெட்டை எடுத்து விட்டான் கைஸ். ஒரு நாள் கிரிக்கெட் ஆடி இருக்கேன், உனக்கு வீக்னஸ் கைஸ் இந்த பவுலர் பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்ஸ்மேனுக்கே இவனுக்கு எப்படா போடுறதுன்னு என் கையில் சஜஷன் கேட்குறான். குத்தி போட்டா நேராக போட அவுட் ஆகிடும். செகண்ட் பால். ஃபோர்த் பால். பேட்ஸ்மேன் கடி. கரண்லாக்ஸ் கையில் பந்து. நோ நோ நோ. இறுதி பந்து. ஒரு அருமையான ஷாட். வழக்கமாக பாலை விட்டுருவான், இன்னைக்கு அப்படியே புஷ்டான். ஐயோ பவுலர் ரெடி. ஓவர். 3வது ஓவர். நம்ம பிரவீன்ஜே வந்திருக்காரு ஓவர் போட. பவுலிங் எல்லாம் போடுறாரு. ஐயோ எடுப்பாரா யாரும் எடுக்கவில்லை. செகண்ட் பால். பவுலர் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு பால் ஓட்டத்தில். அருமையான ஒரு அடி. பால் ஒயிட் பாலை வாங்கி ஆடினார் நிதி பாலை விட்டு விட்டார். திரக்கிட்டாகுமா? நோ. ஓவரின் இறுதி பந்து. பால் ஒயிட். மண்டையிலே வாங்கி விட்டார். எங்கெங்கே அடிச்சு ஓடி விட்டாக்கா. ரன். 4ஆம் ஓவர் முதல் பந்து. விக்கெட் எடுத்து விட்டார் பத்திரானா. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு பேட்டிங்க்கு. டக்குன்னு நில்லுங்க. 2ஆம் பந்து. மூன்றாம் பந்து. குச்சியை நோக்கி ஒரு பந்து. ஒரு அதிவேக சிங்கல். ஒரு 4ஆம் பந்து. ஒரு ஒயிட் பந்து. 4ஆம் பந்து. ஒரு அதிவேக சிங்கல். டபுளா மாறுமா? மாறவில்லை. நம்ம கரண் லாக்ஸோட அருமையான ஒரு ஃபீல்டிங்னால. நைஸ் ஃபீல்டிங் கரண். இறுதி பந்து. வைக்கிறான்பா. ஒரு அதிவேக சிங்கல். கரண் லாக்ஸ் விட்டு விட்டார் பந்த. 2ஆம் ரன்னை ஓடி விட்டாங்க. நாட் அவுட். ஒரு நல்ல சிங்கல் வித்தியாசமாக பண்ணலான்னு நினச்சாரு, அவரை வித்தியாசமாக்கி விட்டாங்க. ஒரு போகுமா? தடுப்பார்களா? ஒரு 4. கஜிமோன் வந்திருக்காரு பந்து போட. முதல் பந்து. 5ஆம் ஓவர் முதல் பந்து. ஒரு அருமையான ஷாட். யசந்த் பிடிப்பாரா? பிடிக்கவில்லை. 4. கணக்கு இல்லையா? அங்கே ஓடுறாரு. முரளிக்கு ஒரு MS தோனி எடிட் போட்டுடலாம். 3ஆம் பந்து. ஒரு நல்ல ஒரு ஷாட். கேட்சா மாறுமா? பிடிக்கவில்லை. டைரக்ட் ஹிட் முடியுமா? ரன் ஓடவில்லை. ஒரு ரன்கள் மட்டுமே. ஸ்லோயர் பால். கரண் கிட்ட பந்து. சிங்கிளா மாறுமா? சிங்கிள். முரளி தோனி வீடியோ பார்த்துட்டு லாபாலா. குச்சி மிஸ். 5வது ஓவர் போடுறது வந்து இந்த பையன் தான். அப்படியே பார்க்குறதா ஒன்று தெரியாத மாதிரி இருக்கும். நைஸாக இட்டுருவோம் பந்து போடுறேன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இடுறான்னு மட்டும் பாருங்க. ஒரு அருமையான கவர் சீல். ஒரு அடி. 4 பதிவு செய்து விட்டார் இன்பத்தமிழன்.
ஃபீல்டிங் சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என் மேல தான் தப்பு. நெக்ஸ்ட் பால் கரெக்ட் பண்ணிக்கலாம். பின்னால வா. இரண்டாம் பந்து. ஆஹா, திரும்பவும் அதே ஷாட். பிரவீன் பிடிப்பாரா? பிரவீன் பிடிக்கவில்லை. 4 செய்து விட்டார் இன்பத்தமிழன். அவர் மூன்றாம் பந்து. ஆஹா, அருமையான அடி. நிதி அரசன் பிடிப்பாரா? 6 ரன்களை பதிவு செய்து விட்டார் இன்பத்தமிழன். 6 பந்து. 5ஆம் ஓவர். ரீபால். 4ஆம் பந்து. அந்தான ஒரு 6 4 ரன்கள். கூட 10 ரன் தான்டா. 20 ரன் தள்ளி போறாடி. வேளாடி गाइस இதான் பேட்டிங்ல திருப்பி காட்டுவான். பேட்டிங்ல பாருங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது. 5 ஸ்டில் 2 balls more. இன்னொரு 2 பவுண்டரி பால் வந்து விட்டது. யசந்த் கட்டம் முரளி நோட்டீஸ் பண்ண எம்எஸ் தோனி வரை பண்ண போற. தோனி வரை. 5ஆம் பந்து. 5ஆம் பால். 5ஆம் ஓவர். ஆஹா, ஒரு அருமையான அடி. கேட்சா மாறுமா? 4 மறுபடியும் 4 ரன்களை பதிவு செய்து விட்டார் நம்ம இன்பத்தமிழன். திருப்பியும் வந்து விட்டார்கள். திருப்பியும் கூட்டம் கூடி விட்டார்கள். விஜயகுமார் திட்டுவதற்கு வந்து விட்டான். ஐயோ, கரண் விளாக்ஸ் வீடியோ பண்ணுது. 1 ball more. இறுதி பந்து. 6 மாறுமா? கேட்சா மாறுமா? 6 ஓவர் முழுக்க 4 4 6 4 4 6. விஜயகுமார், உங்க டீமுக்காக தான் சொல்லுங்க. முதல்ல உன்னதான்டா எடுத்தேன். சரி விடுங்க விஜயகுமார், அடுத்த மேட்ச் பார்த்துப்பீங்க. கைஸ், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஆனா அந்த ஒருத்தன் ஃபயர் ஆக ஆரம்பிச்சான்னா யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க ஒருத்தன். நண்பர்களே சொல்றேன், இவனை எங்கேயாவது டீம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஆடிடுங்க. அழகா ரன் அடிக்கலாம். அங்க பாருங்க ஒருத்தன் ஏதோ படுத்துனால ஏதோ பண்றான். இது ஏதோ பண்றான். ஒரு ஓவர்ல டேய் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்தா 35 இருந்து 65 மாத்திட்டான்டா அவன். ஸ்கோர்னா மொத்த ஸ்கோர் சொல்லு. 65 ரன் மகளே. 65 ஓவர் போடுவதற்காக நம்ம நைனா வந்திருக்கிறாரு. நைனா பொன் நைனா. ஃபீல்டில் மாற்றம். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. ஆஹா, கரண் விளாக்ஸ் பிடிப்பாரா? கரண் விளாக்ஸ் பாலை விட்டு விட்டார். விஜயகுமார் ஒரு குயிக் சிங்கல். பேட்டுகள். ஸ்கோர் ரன்களில் மாற்றம் வருமா? 2ஆம் பந்து. ஒரு அருமையான குயிக். 3வது பந்து. ஆஹா, ஒரு அருமையான ஷாட். நிதி அரசன் கிட்ட இருந்து த்ரோ வருமா? நோ. 4ஆம் பந்து. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பிடிப்பாரா? 6 ரன்கள். 6 ரன்களை பதிவு பண்ணிவிட்டார் 6ஆம் நம்பர் ஸ்கை. 5வது பந்து. ஆஹா, கேட்சுக்கான வாய்ப்பு. ஸ்ரீஜு பிடிப்பாரா? பிடித்து விட்டார். இன்பத்தமிழனின் கேட்சை ஸ்ரீஜு பிடித்து விட்டார். சென்று விட்டார். அடுத்த என்ட்ரி எங்கள் அண்ணன் கருமை நிற கண்ணன் சிந்தனை சிற்பி சௌந்தரராஜன். அவ்வளோதான். அங்கே பார்த்தியா இல்லையா? எங்கள் ஆள் அடியை மட்டும் பாருங்க. ஓவரின் இறுதி பந்து. ஒரு வைட். எதாவது சொல்லுங்க பேட்ஸ்மேன் சௌந்தரராஜன். அவர் 4 நாளாக அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் அப்படிதாங்கிறாரு. இறுதி ஓவர். முதல் பந்து. ஈஸ்வரன் போட வருகிறார். அல்லாடி பாலை விட்டு விட்டார். எங்கள் பத்திரனா பாலை விட்டு விட்டார். 4 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 78.
இரண்டாம் பால் ஒரு கீழ பால். சிவபிரகதீஷ் ஒரு நல்ல தடுத்து விட்டார். ஷிட், ஒழுங்காக கவர் செய்யவில்லை. கருணாகரனை தாண்டி பந்து போய்விட்டது. ஒரு குயிக் சிங்கிள் ஓடிட்டாங்க. மூணாவது பால். வா, பிரவீன் பிடிப்பாரா? பாலை தவிர்த்து விட்டார். கேட்டுக்கான ஒரு தேடல். நோ. நாலாபாலா? வா, ஒரு ஸ்பின்னில் வைட். முரளி ஏத்தி போட சொல்கிறார். ஏத்தி போட்டு விட்டார். பால் கரெக்ட் ஆகிவிட்டது. லாஸ்ட் 2 பால்ஸ். வா, ஒரு விக்கெட் ஆன மாதிரி இருந்துச்சு. பால் திரும்பி விட்டது. இறுதி பந்து. வா, ஒரு நல்ல ஷாட். சவுந்தரராஜன் 2 கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஒரு குட் ரன். ஒரு நைஸ் த்ரோ ஃப்ரம் நிஷாந்த். நோ, நாட் அவுட். முரளி கைதான் அடிச்சு, பால் அடிக்கல. நைஸ் த்ரோடா. ஆனாடே மிஸ் ஆயிட்டான்டா. முரளி மிஸ் பண்ணான். இப்போ சொல்றா. வந்து நம்ம பேட்ஸ்மேன் 6ஆம் நம்பர் ஸ்கை வந்து தனி ஆளா வந்து 36 ரன் அடிச்சிருக்காங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கிறா. 39 ரன் அடிச்சிருக்காங்க. ரன் அடிச்சது வந்து நமக்கு வெற்றிக்காக பயனாக இருக்கும். டார்கெட் 84. இப்போ வந்து பேட்டிங் பவுலிங் அணி என் வார்டு முதல்ல மாத்தினா அப்பதானே. சரி விடுடா, அதை விடுடா. மாத்திட்டு வந்து வீட்டே போடுறேன் பாருங்க. இப்போ வந்து அடுத்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நடக்க போகுது. செகண்ட் நான் ஜெயிச்சிருவேன். எத்தனை ரன் அடிக்கணும் தெரியல. நானு நீ நான் ஒரே டீம் தான்டா. இல்லையா நீ வேற டீம்? ஃபர்ஸ்ட் ஓவர் ஆரம்பிக்க போகுது. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. சொல்றா, ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் கொடுக்கலாம்? காய்ஸ், ஒரு ஓவர் 36 ரன் கொடுக்கலாம். கொடுக்கலாம்ல, நீ கொடுத்தது வந்து 29 ரன்கள். 36 ரன் கொடுத்துட்டு பார்க்கலாம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. 47 பால் 83 ரன் இன்னும் அடிக்கணும் காய்ஸ். வாங்கி அறியாது. லாஸ்ட் பால் ஜூ. நான் போடல. ஷாட்ரா பாய். ஷாட்ரா பாய். தந்துடுவாங்க. சரி சார், நீ அது வராது. உங்களுடைய கருத்து சொல்லு. இதான் வந்து காலேஜில் லாஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓவர் கம்ப்ளீட் எதனா சொல்கிறா எப்படி இருக்கும் மச்சி யூஸ் பண்ணு. எடுத்துறீங்களா? 2 ஓவர் 24 ரன். 24 22 கால் தடக்காம கேட்ச் ராதே.
பின்னாடி கல் இருந்துச்சுடா. சொல்றா வரலையாடா சொல்றா. இங்கே ஆளே இல்லடா. டூ புஷ் பண்ணு பின்னாடி வா ஆயிட்டு பவுலர் பின்னாடி ஒன்னு அடிச்சா சூப்பரா நிசாந்த். சாவே பரவாயில்லை. இல்ல ஒரு பால். ரெண்டு யாரும் இல்லை நிசாந்த் எண்ட்ல யாரும். ஓகே ஓவர் அடே 3 ஓவர் 35 3 ஓவர்ஸ் 35 பால் 49. அப்படி இன்னும் எத்தனை பால் எடுத்து பாரு. என்ன எடுக்கல யாராவது ஆடுங்க அதெல்லாம் யாரு ஜண்டா போல் தான் போடுவான். போடுறேன் இல்ல third ball. Sunday. 4 போயிடுச்சுடா. Let's score our team in. யஷ்வந்த் தான் பேட்டிங் ஏதாவது சொல்கிறேன். எவ்வளோ ஸ்கோரு? 59 ஆ? 18 பால் 25 25 அடி. ஜெயிச்சிருவீங்களா? 18 பால் 25 ரன் டு win the match. ஸ்மித் ஜெயிப்பாரா? ஸ்மித்தோட பேரை கெடுக்காதீங்க. தீவிர ஸ்மித் தானா? அவுட் அவுட். தேவையில்ல யஷ்வந்த், கடைசி நேரம் யஷ்வந்த் ஒழுங்காக ஆட. $15 22 ரன்ரா. பால் இருக்கு. 14 balls.
13 பாய்ஸ். ஆறா நீ யாரா? யசந்த் என்னடா டேய் இப்படிலாம் சொல்கிறானுங்க? நீ யாரா? ரெண்டு ஓவருக்கு 22 வேணும்டா. அடுபத்தி கேம் ஆடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஜெயிச்சலாம் கீச்சலான்னு ஏதோ சொன்னீங்க. சொல்லு இப்போ சொல்லு. 2 ஓவருக்கு 22 ரன்னு சொல்லு. ஜெயிக்கலாம் எப்படி ஜெயிக்கிறது இப்படி அவுட் ஆனா? பேட்டிங் பண்ணுவா பார்க்கலாம். அது எப்படா கரெக்டாக தூக்கி அடிக்கிறானாடா ஸ்டெம்பில்? என்ன பண்ணின்னு இருந்தேன் இத்தனை பேர்? நீ கிரிக்கெட் பிளேயரு. பவுன்ஸ் ஆகாத பாலா போடுறான் பாரு. நிதிலாம் சூப்பராக கேட்ச் பிடிச்சான்டா. எங்கேயா பிடிச்சா நிதி? நான் உன்னை பார்த்தேன். எங்கே பிடிச்ச? ஏதோ ஒரு கேட்ச் பிடிச்ச. இங்கே பிடிச்சியா? நான் வீடியோ எத்தனான்னு தெரில. அவ்வளவுதான் பாரு சக்கில் விட்டான் பாரு. மாறு பால் மாறு. சிங்கிள் போதும். அப்படி பண்ணிக்கணும். எவ்வளவு நல்லதா அப்படி கிடைக்கும் போது கீழே படவே இல்ல. கீழே படல. என்ன செலிப்ரேஷன்? ஒரு மாபெரும் இலக்கு எவ்வளவு தெரியுமா? 8 ஓவருக்கு எவ்வளோடா? 84 சேஸ் பண்ணிட்டு 4 பால் மிச்சம் வச்சு முடிச்சிருக்கோம். இதுதான் எங்க டீம். பாத்துக்கோங்க, முடிஞ்சு அடிச்சு காட்டுங்க. கேம் வந்து ஜெயிச்சிட்டோம். நீங்க ஜெயிச்சிங்க. ஓகே, தோல்வி நல்லதுக்கு தான். அடுத்த வாரம் மேட்ச்ல பாத்துக்கலாம். நாங்கள் தான் ஜெயிச்சோம். இந்த விழாக்கு இந்த விழாக்கு வந்து நாளைக்கு சரி. ஓகே, நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். நாளைக்கு மேட்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். எப்படியா? ஏன் வரமாட்டேன்? இதான் கடைசி மேட்சா இருக்கும் என்னுடைய. திண்டு தூங்கினே இருக்கிறான். அவனுக்கு என்னன்னு கேளுங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். அவ்வளோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த விழாக்கு என்ன போட போற? அடுத்த விழாக்கு நீங்களே தொடர்ந்து பாருங்க.